ஹலோ மக்களே! இன்னைக்கு நான் ஒரு செம்மையான ஒரு வேலைவாய்ப்போட தாங்க வந்திருக்கேன். யார் குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, யுசிஓ பேங்க். இப்போ வந்து தமிழ்நாட்ல வந்து ரொம்ப பிரபலமாவே இருந்துட்டு இருக்கிற ஒரு பேங்க்குங்க. நம்ம வந்து அடிக்கடி நம்மளுடைய முக்குல இந்த பேங்க்க வந்து பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ அவங்க தான் இப்போதைக்கு லோக்கல் பேங்க் ஆஃபீசர் அப்படின்ற ஒரு ரோலுக்கு தாங்க வேலைக்கு ஆட்கள எடுத்துட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ இதோட ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து எப்போ க்ளோஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, லாஸ்ட் டேட் வந்து பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி வந்து அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறது வந்து ஸ்டாப் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன வேகன்சிஸ் ஏது அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் அதிகபட்சமாக ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தவங்க லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கு நிச்சயமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க பார்ப்போம் வீடியோக்குள்ளே. ஸோ என்னென்ன வேகன்சிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு ரோலுக்கு தாங்க எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இதை எப்படி அவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, லைக் வந்து 16ஆம் தேதி பப்ளிஷ் ஆகிருக்கு இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன். 16/1/2025 அன்னைக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்போ இது க்ளோஸ் ஆகுது ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தா 5/2/2025 வரைக்கும் க்ளோஸ் ஆகுது. சரிப்பா. ஸோ இது எங்கெல்லாம் வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, குஜராத்தில், மகாராஷ்டிராவில், அஸ்ஸாமில், கர்நாடகாவில், திரிபுராவில், சிக்கிமில், நாகாலாண்டில், மேகாலயாவில், கேரளாவில், தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்த ஒரு லொக்கேஷனுக்கு தாங்க இப்போதைக்கு வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்குது. பட் நம்ம வந்து செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இன்னும் கொஞ்சம் நாளில் நமக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஃபெசிலிட்டிஸ் வந்துற பட்சத்தில் நம்ம வந்து தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் ஷிஃப்ட் ஆகி வந்துக்கலாம். சரிங்களா? ஸோ டோட்டலாக எத்தனை வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, குஜராத்தில் வந்து 57 வேகன்சி, மகாராஷ்டிராவில் 70, அஸ்ஸாமில் 30, கர்நாடகாவில் 35, திரிபுராவில் 13, சிக்கிமில் 6, நாகாலாண்டில் 5, மேகாலயாவில் 4, கேரளாவில் 15, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷில் 10, ஜம்மு காஷ்மீரில் 5. ஸோ டோட்டலாக வேகன்சிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 250 வேகன்சிஸ் இருக்குங்க. அவங்க வந்து கேடர் வைஸாக ஸ்ப்ளிட் பண்ணியும் போட்டிருக்காங்க. எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ், யூஆர் அப்படின்ற கேடர் வைஸ்லையுமே அவங்க எந்தெந்த ஊருக்கு எத்தனை நம்பர் ஆஃப் சீட்ஸ் அலாட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுமே அவங்க வந்து கரெக்டாக வந்து இங்கே போட்டிருக்காங்க. சரிங்களா? நீங்கள் வந்து இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். போய் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக இது என்ன அப்படின்றது தெரிஞ்சிடும். அது போக அப்ளை பண்ணுறதுக்கு வந்து வேறு ஒரு லிங்க் இருக்குங்க. அதையுமே நான் கொடுத்துட்றேன். அந்த இடத்துல தான் நீங்கள் போய் கிளிக் பண்ணி ஆன்லைன் அப்ளிகேஷன் தாங்க நீங்கள் போய் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், சம்பளம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஜூனியர் மேனேஜ்மெண்ட் கிரேட் ஸ்கேல் 1 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ சேலரி எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நான் 48,480 ரூபாயிலேருந்து 85,920 ரூபா வரைக்கும் நம்ம சேலரி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அவங்களே இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள், டீட்டெயில்டாக அவங்க கொடுத்துருக்காங்க. திருப்பி நான் இன்னொரு தடவை சொல்கிறேன். 48,480 ரூபாயில் இருந்து 85,920 ரூபா வரைக்குமே உங்களுக்கு வந்து சேலரி இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ சீனியாரிட்டி வைஸாக வந்து ப்ரையாரிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நாங்கள் எதுவுமே கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. கீழே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு. எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நீங்கள் வந்து லைக் வந்து சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக தான் இருக்கணும். அப்புறம் வந்து நேபாள சிட்டிசனும் இருக்கலாம், பூட்டான் சிட்டிசனாகவும் இருக்கலாம், டிபெட்டியன் ரெஃப்யூஜியாகவும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. வயது வரம்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, லைக் மினிமமாக 20 வயசில் இருந்து மேக்ஸிமமாக 30 வயசுக்குள்ளே தான் அந்த கேண்டிடேட் வந்து இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஆனால் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ், ஓபிசி என்சிஐ கேடருக்கு 3 இயர்ஸ், அதே மாதிரி பர்சன் வித் டிசபிலிட்டி அப்படின்ற மாதிரி இல்லை, அவங்களுக்கு 10 வருஷம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 5 வருஷம், பர்சன் அஃபெக்டட் பை 1984 ரயாட்ஸ்க்கு 5 வருஷம் அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. அது போக ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லாமே நான் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டேன். அதே மாதிரி அவங்க ரிசர்வேஷன் ஃபார் பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ்ன்னு சொல்லியிருக்கு இல்லையா, அதுலேயுமே அவங்க இதெல்லாம் கொடுத்துருக்காங்கங்க. சரிங்களா? ஸோ லோ விஷன், பிளைண்ட்னஸ்ஸு, ஹியரிங் இம்பேர்மெண்ட்டு, லெப்ரசி கியூர்ட் பர்சனு, இன்டலெக்சுவல் டிசபிலிட்டி, அது எல்லாமே அவங்க கொடுத்துருக்காங்கங்க. மல்டிபிள் டிசபிலிட்டிஸ் இது எல்லாமே அவங்க கொடுத்துருந்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதை பார்த்துக்கோங்க டீட்டெயில்ஸ் ஃபுல்லாமே. அதே மாதிரி இடபிள்யூஎஸும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் என்ன அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, வெறும் ஒரு டிகிரி போதுங்க, வேறு எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை. அந்த ஒரு டிகிரி வந்து நீங்கள் என்ன வேணாலும் இருந்திருக்கலாம். அது பிடெக்காக இருந்திருக்கலாம், பிஇயாக இருந்திருக்கலாம், பிஏவாக இருந்திருக்கலாம், பிஎஸ்சியாக இருந்திருக்கலாம், பிகாமாக இருந்திருக்கலாம். எந்த ஒரு லைக் பர்டிகுலரைஸ்டாக எங்களுக்கு இந்த ஒரு
ஸ்ட்ரீமில் இருந்து தான் வேணும், அந்த ஒரு ஸ்ட்ரீமில் இருந்து தான் வேணும் அப்படின்றது அவங்க எதுவுமே அவங்க சொல்லலைங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு சிஜிபிஏ வந்து லைக் 2 டிஜிட்ஸ் சிஜிபிஏயும் பெட்டராக இருந்தால் ஓகே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. வேறு எதுவுமே எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இல்லைங்க. இது வந்து நமக்கு வந்து உண்மையாலுமே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லைக் வந்து ரூ. 175 எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடிக்கு, மற்றவங்க எல்லாத்துக்குமே ரூ. 850 அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அது போக வந்து ஃபீஸை வந்து நாங்கள் ரீஃபண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்றதுமே அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 45 கொஸ்டினுக்கு நீங்கள் எடுக்க வேண்டிய மார்க்கு 60, மேக்ஸிமம் மார்க் வந்து 60. அதுக்கு டைம் கொடுக்கறது 60 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் எக்கானமி பேங்கிங் அவேர்னஸ்க்கு ஸோ 40 கொஸ்டினை 40 மார்க்கு 35 நிமிஷம். இங்கிலீஷ் வந்து 35 கொஸ்டினை 40 மார்க்கு 40 நிமிஷம். டேட்டா அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரேஷனுக்கு 35 கொஸ்டின் 60 மார்க்கு 45 நிமிஷம். ஸோ டோட்டலாக நீங்கள் எழுத போகிறது வந்து 200 மார்க்குக்கு 155 கொஸ்டின்ஸு. ஸோ டைம் அலாட்டட் வந்து 3 மணி நேரம் எக்ஸாம்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ராங் ஆன்சர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு பெனால்ட்டி இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா காக்கா மார்க் வந்து கட் ஆகும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. காக்கா மார்க்னா 0.25 மார்க்ஸ் வந்து கட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சென்டர்ஸ் வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டில் சென்டர் இருக்குங்க. ஸோ அதுவே நமக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். திருநெல்வேலியில், லைக் கோயம்புத்தூரில், திருச்சியில், சென்னையில் சென்டர்ஸ் இருக்குது. அதே மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கால் லெட்டர் வேணும், இன்டர்வியூக்கான கால் லெட்டர் வேணும். நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாமே உங்களுடைய 10th, உங்களுடைய 12th, உங்களுடைய மார்க் ஷீட்டு, அப்புறம் வந்து கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு, அந்த மாதிரி எதுவும் எல்லாமே நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இதை வந்து ஃபில் பண்ண ஆரம்பிங்க. சரிங்களா? அவ்வளோதான். ப்ரொபேஷனரி பீரியடுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு 2 வருஷம் ப்ரொபேஷனரி பீரியட் இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து எம்ப்ளாயே ஆக முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அவ்வளோதாங்க. இதுதான் ஃபுல்லாக டீட்டெயில்டாக இருக்குது. ஓகேங்களா? இந்த லிங்க் இருக்கு இல்லையா, இங்கே எங்கே அப்ளை பண்ணுறது அப்படின்றது அதையுமே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆன்லைன் எக்ஸாம் தான். ஆன்லைன் மூலயமா தான் உங்களால் பே பண்ண முடியும். ஆன்லைன் மூலயமா தான் எக்ஸாமாக எழுத முடியும். சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு 28 பக்கமாக கொடுத்துருக்காங்க. லைக் 28 ஷீட்ஸாக இருக்குது. ஒரு தடவை எல்லாத்தையும் கோத்ரூ பண்ணிக்கோங்க. உங்களோட சிக்னேச்சர் எவ்வளோ சைஸில் இருக்கணும் அப்படின்னா, லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்டன் டெக்ளரேஷன், இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? இதை ஃபுல்லாகவுமே பார்த்துக்கோங்க. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கேன் பண்ணணும், லைக் அப்லோட் பண்ணணும் அப்படின்றது இங்கே கொடுத்துருக்காங்களே, இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்கேயே அவங்க ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஸ்சி எஸ்டிக்கு வந்து இங்கே வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கணும். சரிங்களா? ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுவே சேர்த்து தான் நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அந்த கேடரில் நீங்கள் போஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா. சரிங்களா? ஸோ இன்கம் அண்ட் அசெட் சர்டிஃபிகேட்டுமே எக்கனாமிக் இடபிள்யூஎஸ் செக்ஷனில் வரவங்க இதையுமே நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் ஆஃப் டிசபிலிட்டியில் வரவங்களுமே இதை வந்து நீங்கள் வந்து ஃபுல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. வேறு எதுவுமே இல்லைங்க. இதுதான் நான் இன்றைக்கி உங்களோட டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்ட ஒரு விஷயம். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது போக இந்த மாதிரி ரெகுலர் அப்டேட்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.